இது சண்டே எடுத்த வீடியோ. மண்டேவே அப்லோட் பண்ணியிருக்கணும். மண்டேன்னு இல்லை, ஒரு பாஸ்ட் 3-4 டேஸாக எந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணல. சாரி, ஏன்னா கொஞ்சம் சில பல ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியாமல் டைம் இல்லை. இனிமேல் இது மாதிரி நடக்காது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி வந்துட்டு வஞ்சிரமும் எறாவும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் போகலை, வீட்டு பக்கத்தில் இருந்த கடையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, எறா பிரியாணி செஞ்சு ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் அப்படின்னு தான் யோசித்து வச்சுருந்தேன். அவங்களும் வீட்லேயும் அதுதான் கேட்டாங்க எல்லாருமே. சரி, ஓகே, அதே செஞ்சிடலான்ட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் தாளித்து வந்ததும் நீட் வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். பொடிசாக நறுக்கி வச்சா அது பிரியாணிக்கு வேலைக்காகாது. நீட் வாக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் நான் மீன் வந்துட்டு 2 பாத்திரத்தில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. அது ஒரே பாத்திரத்தில் வச்சுருக்கலாமேன்ட்டு. ஏன் 2 பாத்திரம்னா, இப்போ மத்தியானத்துக்கு ஃபிஷ் ஃப்ரையும் நைட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருக்கோம். நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வதங்கி வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். தேவைன்றப்போ அப்பப்போ அரைச்சிப்பேன். அதனால் நான் வீட்டு இது தான் யூஸ் பண்ணுறேன். கடைதெல்லாம் கிடையாது, வீட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் வெங்காயத்தோட. நான் இது பச்சை மிளகா, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டேன் இல்லைங்களா, அப்போயே நான் போட்டிருக்கணும். ஆனால் போட மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு அது பச்சை மிளகா தேவைப்படலை, இல்லை ரொம்ப காரமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்துட்டு நான் முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும், வெங்காயம் தான் வதங்காது. அதனால் தக்காளியை நான் முழுசாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டுருங்க. நான் அரிசி எவ்வளோ டம்ளர் ஊற வச்சுருக்கேன்னா, 1 கிலோ எறா எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி அப்படின்ட்டு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 3 டம்ளர் அரிசியை எடுத்து தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், உப்பு, சில்லி பவுட்ரு, வீட்டில் இருக்கிற சில்லி பவுட்ரே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே. அப்புறம் பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு 2மே வேண்டாம், ஏதாவது ஒன்று தான் ஆட் பண்ணிப்போனா உங்களோட விருப்பம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸு, உப்பு இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதும் எறால நான் சேர்த்துக்கிறேன். இது ஏதோ கடல் எறாவாம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறது. கடல் எறா எப்போவுமே வந்துட்டு கடல் எறா நான் அவ்வளோவா ட்ரை பண்ணதில்லை. வேறு ஏதோ எறா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எறா தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஏரி எறா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வளர்ப்பு எறா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஏதோ கடல் எறான்றாங்க. க்ளீன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணது நல்லா வதக்கி கலந்து விட்டுக்கோங்க. வதக்கிறது இல்லை, கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தயிர், ஒரு 1/4 டம்ளர் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியை நிறைய ஆட் பண்ணிவிட்டு இப்போ தயிருமே ஆட் பண்ணுறோமே அப்படின்றது கிடையாது. தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி லெமன் ஆட் பண்ண மாட்டேன், தயிர் தான் ஆட் பண்ணுவேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி நான் எவ்வளோ டம்ளர் ஆட் பண்ணேன்னா, 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இல்லையா, அப்போனா நான் வந்துட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதனால் இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் ஊற வச்சுருந்த அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் நிறையா வாட்டி வாஷ் பண்ண மாட்டேன், ஏன்னா பாஸ்மதி அரிசி இந்தியா கேட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு நிறையா வாட்டி 4-5 வாட்டிலாம் அலச மாட்டேன். ஒரு வாட்டி அலசினாலே போதும். ஏன்னா பாஸ்மதின்றதுனால நிறைய வாட்டி அலசினேன்னா அது என்ன சொல்லுவாங்க, அந்த பாஸ்மதியோட இது போய்டும் அப்படின்னு நிறையா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நிறையா அலச மாட்டேன், இந்த ஃப்ளேவர் போய்டும்னு சொல்லுவாங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நான் எத்தனை விசில் விட்டேன்னா, ஏன்னா என் குக்கர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் நான் 2 விசில் தான் விட்டேன். நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். விசில் வந்துட்டு நான் 2 விசில் தான் விட்டேன். இப்போ இது நடந்துகிட்டே இதில் சைட் பை சைடாக நான் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிட்டேன். ஃபிஷ் எப்போயுமே ஆஸ் யூஷுவல் நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிப்பேன். இப்படி தான் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் நான் எதுவும் பண்ணதில்லை, இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா இதுவே நல்லா தான் இருக்குது. அதனால் நான் இப்படியே தான் ஃபிஷ் ஃப்ரை எப்போயுமே நான் பண்ணுறது.
கூடவே வந்துட்டு நான் எறா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நடுவில் வந்துட்டு என் பையன் வந்துட்டு என்ன சொன்னான், இல்லைம்மா கொஞ்சோண்டு எறா 65 செய்யுமா அப்படின்ட்டான். ஏன்டா இருக்கிறதே கொஞ்சோண்டு அதையும் செஞ்சுட்டா எப்படிறா அப்படின்னா, இல்லை கொஞ்சோண்டு செய் அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எறாவை மட்டும் எடுத்து வச்சு சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா, அதுதான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலா, ஆஸ் யூஷுவல் மஞ்சள், உப்பு, வீட்டு மிளகாத்தூள், இது 3த்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி 65ம் வறுத்துட்டேன். இது சைட் பை சைடு எல்லாம் ஆகிற டைம்லேயே 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் திறந்துடலாம். நல்லா பிரியாணி நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்தோன்னு கலர வேண்டாம். இதில் என்னென்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு மேலே வந்துட்டு நான் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணால் இன்னும் ஃப்ளேவர் நல்லா தெரியும். நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்கிட்ட உருகின நெய் இல்லை, உங்கள்கிட்ட உருகியே இருக்குது, அதாவது சாலிடாக செமி சாலிடாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, மெல்டடான கீ இல்லை, என்கிட்ட அப்படியே சாலிடாக தான் இருந்தது. நான் அதனால அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணுறப்பவே அது தண்ணி ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா செம்மையாக என்ன சொல்கிறது, கமகமன்னு வாசனை வரும். ரொம்பவும் கிளறக்கூடாது, ஏன்னா ரொம்ப கலர்னாலும் என்ன எப்படி சொல்கிறது, பட்டும் படாமல் கலரணும். ஏன்னா ரொம்ப கலர்னாலும் அரிசி உடஞ்சிரும், அப்புறம் ப்ரானும் உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு ரொம்ப மேலாப்பில் ஃபஸ்ட்டு கலருங்க. நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்க நீங்கள் அடியிலேருந்து கலரலாம். நான் அதுக்கு தான் மேலாப்பில் தான் கலர்றேன், ஏன்னா ரொம்ப அடியில் வரைக்கும் போகலை. இப்படி தான் எங்களுக்கான சண்டே போச்சு. என்னென்னா எங்கள் வீட்டு சண்டே மெனு என்னென்னா ப்ரான் பிரியாணி வித் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ப்ரான் 65. அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி நான் சைடில் செஞ்சுருந்தேன். ஏன்னா தயிர் பச்சடி இல்லாமல் தான் எங்கள் வீட்டில் யாரும் உயிர் வாழ மாட்டாங்களே, உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அதனால் தயிர் பச்சடியும் நான் செஞ்சுருந்தேன். தயிர் பச்சடி, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் 65. இப்படி தான் எங்களுக்கான சண்டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு காமிக்கிறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.